ஹே, வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல தக்காளி தொக்கு. இது நம்ம சோறுலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், சப்பாத்தி மாதிரியும் தொட்டு சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தண்ணியே சேர்க்க மாட்டோம், அதனால கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் இதை வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பல்லு பூண்டுகளை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போட்டு நல்லா கிண்டிடலாம். இந்த பூண்டு கொஞ்சோண்டு செவக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் குறுகலாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அதை கிண்டி விட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் தக்காளியும் சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இது தக்காளி தொக்குங்கிறனால கொஞ்சம் கூட தக்காளி சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா சிவப்பு மிளகாயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா, அப்புறம் காரத்தை நம்ம அளவு வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இதை அப்பப்போ மூடி வச்சு வேக விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.